முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லதுதான் செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது செய்யறதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய கூட அர்ப்பணிக்க இவங்க தயாரா இருக்காங்க. செய்யும் காரியத்தை முடிக்காம நிம்மதியா இவங்கனால சாப்பிடக்கூட முடியாதுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறிய சிக்கல்களை சமாளிக்கிறது எப்படி, குருவின் வழிகாட்டுதல்கள், நல்ல எண்ணங்களின் முக்கியத்துவம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு குருவின் நிவர்த்தியால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது, நல்ல சக்தியை பற்றி நினைப்பது, வியாழக்கிழமைகள்ல சிவபெருமானை வழிபடுவது போன்ற முக்கிய அம்சங்களை பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. இந்த பதிவின் மூலமா உங்களை சந்திப்பதுல எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிங்க. நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கலாம் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. உலகத்துல யாராவது ஒருவர் நம்மை வழிநடத்தினா நாம சீக்கிரமா முன்னேற முடியுங்க. பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் வழிநடத்தியவங்க தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறான். நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்க ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக்க நம்ம போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம தினமும் எந்திரிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பாடம் கத்துக்க போறோம்னு பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டு எந்திரிக்கணுங்க. அந்த நாளை நிம்மதியா நம்மளால கடக்க முடியும். கத்துக்கிட்ட பாடம் மறுநாள் நமக்கு வழிகாட்டும். கிரகங்களும் இறைவனும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்காங்க. மரணத்தை பத்தி தெரிஞ்சா இந்த உலகத்துல நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுங்க. ஆனா ஒரு இலக்கு கிடைச்சா நம்பிக்கையோட இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு நீங்க ஒதுங்கி வந்துருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை சவாலா ஏத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நிம்மதியோடு நீங்க எந்திரிக்கணும். குரு தான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு தருவாருங்க. குருவின் வக்ரத்தினால மார்ச் 17 இருந்து உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்காரங்களே, உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களோட எண்ணங்களை மட்டும் நல்லதா வச்சுக்கோங்க. நல்லது தாங்க நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் பலவிதமான நன்மைகள் நடந்தாலும் நம்மளோட ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள், குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். சரியான பாதையில தான் இருக்கீங்க அப்படிங்கிறத ஆண்டவன் உங்களுக்கு புரிய வைப்பாருங்க. நண்பர்கள், குருமார்கள், பெரியவர்கள் மூலமா நீங்க தேடுகின்ற விஷயங்கள் உங்க கண் முன்னாடி வந்து நிக்க போகுதுங்க. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கல்யாணத்துக்கு பெண் பிள்ளை தேடுறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தைகளுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மருத்துவருடைய பார்வை கிடைக்கும். பட்டா வீடு, சொந்த லேண்ட் வாங்குறதுக்கான அமைப்புகள் கிடைக்குதுங்க. இடமாற்றத்துக்கான நேரங்கள் வந்துருச்சு. மனத்தெளிவு, உடல் தெளிவு, உள்ள தெளிவு ஏற்பட போகுது. எதிர்பார்த்த பணம் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. குரு பகவான் அற்புதமான தருணங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. உடனடியாக என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பிளான் போடுங்க. ரிசல்ட் நல்லதா இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமா மாறப்போகுது. நண்பர்கள் மூலமா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. வியாழக்கிழமை தோறும் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. வெள்ளை, கோல்டு, சாண்டில் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. பெரியவர்கள் அனுகிரகத்தால நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்க. தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க. வாழ்க்கையில பல தொல்லைகள் வரதான் செய்யும். மனசுல அழுத்தங்கள், வருத்தங்கள் வரதான் செய்யும். அதை கண்டு நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க.
நல்லவர்களோடு பேசுங்க, நல்லதையே நினைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. ரிஷப ராசிக்கார அன்பு உள்ளங்களே, குரு வக்ர நிவர்த்தியினால தொழில்ல நிலைத்தன்மை உண்டாகுங்க. பணவரவு சீரா இருக்க போகுது. தாமதமான பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. புதிய வருமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருங்க. வியாபாரத்துல மெதுவான வளர்ச்சி ஏற்படும். முதலீடுகள்ல நல்ல லாபம் கிடைக்கும். உங்களோட சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். குடும்ப ஆதரவு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். திருமண வாழ்க்கை மேம்படும். திருமண யோகம் இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். உறவினர்களுடன் உறவு நல்லபடியாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களோட மன அழுத்தம் குறையும். உங்களுடைய உடல் நலம் மேம்படும். நீண்ட நாள் நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில மாற்றம் சாதகமா அமையுங்க. பணியிடத்துல உங்களோட மதிப்பு உயருங்க. புதிய திட்டங்கள் வெற்றி பெறுங்க. தொழில் விரிவாக்கத்துக்கு இந்த நேரம் நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டாளிகளுடன் நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. பயணங்கள் மூலமா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட போகுது. வீடு, நிலம், வாகனமெல்லாம் வாங்க போறீங்க. குழந்தைங்க மூலமா உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களோட ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. கோயில் தரிசனம் அதிகரிக்க போகுது. நல்ல முடிவுகள் எடுக்க போறீங்க. எதிரிகளோட தாக்கமெல்லாம் குறைஞ்சிருங்க. வாழ்க்கையில முன்னேற்ற பாதை தெளிவாகும். மொத்தத்துல சுப பலன்கள் அதிகரிக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்ல காலத்தின் தொடக்கமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபம் ராசிக்கார உள்ளங்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கையா நீங்க பாடுபடுவீங்க. அதிகம் பேசுறத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அடுத்தவர் சொல்றத நம்பி
அதை பத்தி ஆலோசனை செய்யாம செயல்படுறது தவறுங்க. அதனால அடுத்தவங்க என்ன சொன்னாலும் ஆலோசனை பண்ணி செய்யறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பத விட்டுட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து செயல்படுறது உங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்திற்கு உதவுங்க. பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே மேல் அதிகாரிகளால நன்மைகளை பெற போறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு உங்களை தேடி வரும். அதனால நன்மையும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. பெண்கள் அதிகம் பேசுறத தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுறது நல்லதுங்க. அடுத்தவர் கூறுவத செய்யும் முன்னாடி அதை பத்தி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கலைத்துறையினர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பத்தி கூறத தவிர்ப்பது நல்லதுங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலமா தொழில லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையினர்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாம். நிதானமா யோசிச்சு செய்யறது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மிகவும் கவனமா பேசுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோட படிப்பீங்க. ஆசிரியர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தேர்வுல நீங்க நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க மாணவர்களே. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.